Very happy morning to all students. Today we are going to see the 7th chapter company accounts. So we have seen in the previous class the theory point of view, what has been the meaning of company, then what are the different types of shares, how shares can be allotted. These are all things we can see in the previous class, as well as the shares can be issued at par and premium. The shares can be issued at par or premium. So issue of share at par means so equal to the face value of shares. The price value of shares can be equal to the face value of shares. 10 ரூபாய் ஷேரை 10 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா it can be called it as a issue of share at par. Then what is meant by issue of share at premium means if the issue price more than the face value of shares. If the issue price is more than the face value of shares, is called it as a premium. So 10 ரூபாய் ஷேரை 12 ரூபாய்க்கு இல்ல 15 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா it is called it as a premium. This premium can be otherwise called it as security premium. This share premium is otherwise called it as security premium. So now we are going to see when shares are issued for cash at par. When shares are issued for cash at par. So இதுல வந்து continuation வந்து இருக்கும். So இந்த chapter பொறுத்தளவுல so day by day வந்து நடத்துறதுல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியா வந்து இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீ ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் வரல அப்படின்னா உனக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியா டே பை டே வந்து இன்க்ளூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஸோ ஜேர்னல் என்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வெறுமன ஜேர்னல் என்ட்ரி தான் மெயினாக பேஸ் பண்ணி இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக ஜேர்னல் என்ட்ரி தான். ஸோ டே பை டே ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நம்ம புதுசாக அப்படியே உள்ள ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா when shares are issued for cash at par. ஸோ par வேல்யூல ஷேர் இஷ்யூ பண்ணா என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே சொன்னதான் par அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 ரூபாய் ஷேரை 10 ரூபாய்க்கு வித்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பார். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த 10 ருபீஸ் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரே சிங்கிள் பேமெண்டா வாங்க மாட்டாங்க. ஸோ இட் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டிஃபரெண்ட், இட் கேன் பி கலெக்டட் இன் டிஃபரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கலெக்டட் இன் டிஃபரெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஸோ ஷேர் அப்ளிகேஷன் காஸ்ட், தென் ஷேர் அலாட்மெண்ட் மணி, then share first call, then share second call and share final call. So இது மாதிரி different categoryல பிரிச்சு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நாம என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ அப்ளிகேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம், அலாட்மெண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம், தென் ஃபர்ஸ்ட் காலுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, தென் செகண்ட் காலுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றத நாம பார்க்க போகிறோம். ஸோ உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 230 இருக்கு ஜேர்னல் என்ட்ரி. உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 230. ஸோ ஃபாலோயிங் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி பாஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் காஸ்ட்டை பே பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. ஸோ அப்போ என்ன ஆகுது, பணம் உள்ள வருது. இப்போ என்ன ஆகுது, பணம் உள்ள வருது. So அப்ப bank account debtor, so debit what comes in, so real account debit what comes in. So bank account debtor to equity share application account, bank account debtor to equity share application account. So this is the first journal entry you are going to pass. So sumல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அது சம்முக்குள்ள போறப்ப பார்த்துக்கலாம். ஸோ இது ஜேர்னல் என்ட்ரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி, அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, செகண்ட் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதுல அப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. தென் இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இட் சுட் பி டிரான்ஸ்பர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி, திஸ் இஸ் த செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ
So on allotment of shares to transfer the share application money. So ஒருத்தருக்கு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணி முடிச்ச உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை வந்து இட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் to equity share capital. So this is the application journal entry. Application 2 journal entry. So application is the first journal entry, bank account debtor to equity share application account. Then second journal entry, share application account debtor to equity share capital account. So application க்கு ரெண்டு journal entry முடிஞ்சிருச்சு. Suppose அடுத்து third journal entry பாத்தீங்க அப்படின்னா, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா over subscription அப்படின்னு சொல்றது. over subscription தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு 10,000 shares நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், பப்ளிக் கிட்ட 10,000 shares இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் பப்ளிக் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது ஒரு 12,000 shares கேட்டு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. நம்ம இஷ்யூ பண்ணதே 10,000 sharesக்கு தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் பப்ளிக் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது 12,000 ஷேர் கேட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பேரு. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 10,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிட்டு மீத இருக்கக்கூடிய அந்த 2,000 ஷேர்ஸுக்குள்ள அப்ளிகேஷன் காஸ்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அப்ளிகேஷனுக்கு தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும். எப்ப வரும் அப்படின்னா, அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நாம ரீஃபண்ட் பண்ணியிருந்தா, அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணியிருந்தா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணியிருந்தா, ஸோ இந்த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போறோம், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் போறோம். ஸோ இதுக்கு ரிவர்ஸ் ஜேர்னல் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு ரெண்டு ஜேர்னல் என்ட்ரினா, அப்ளிகேஷனுக்கு தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி எப்ப வரும் அப்படின்னா, ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருந்தா மட்டும் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் இதுல வரும். ஸோ தென் ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதுல இப்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருது அப்ளிகேஷன். ஸோ இதுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அலாட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் காலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல் டியூ அமௌண்ட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பணம் வந்ததா சொல்லுவாங்க. டியூ அமௌண்ட் முதல் காமிப்பாங்க. ஸோ இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்குன்னு டியூ அமௌண்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதா காமிப்பாங்க. ஸோ இந்த இதுல இருந்து அலாட்மெண்ட்ல இருந்து செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி தான் பேங்க் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டியூ அமௌண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபார் அலாட்மெண்ட் மணி டியூ, ஃபார் அலாட்மெண்ட் மணி டியூ, அலாட்மெண்ட் என்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அலாட்மெண்ட் அமௌண்ட் வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி. அலாட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி டியூ என்ட்ரி தான் காமிக்கணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் அலாட்மெண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். ஸோ அப்ளிகேஷனுக்கு 3 ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்கோம். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்கோம். அடுத்தது ஸோ கால் அமௌண்ட். ஸோ கால் வந்து டிசைட் பண்றது யார் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ மினிமம் 3 கால்ஸ்க்கு மேல போகாது. ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். ஸோ எத்தனை கால்ஸ் இருக்கோ அந்த கால் எல்லாத்துக்குமே வந்து 2 ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கால் இருந்துச்சு அப்படின்னா 2 ஜேர்னல் என்ட்ரி. செகண்ட் காலுக்கு இருந்துச்சுன்னா 2 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஃபைனல் கால் இருந்துச்சுன்னா 2 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இங்கே காமனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் கால், சப்போஸ் ஃபர்ஸ்ட் கால் இருந்தா ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் காலும் போடணும். ஸோ செகண்ட் கால் இருந்துச்சுன்னா ஈக்விட்டி ஷேர் செகண்ட் காலும் போடணும். தென் ஃபைனல் கால் இருந்துச்சுன்னா ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் காலும் போடணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து equity share call account debtor to equity share capital. This is for the call amount due. This is for the call amount due. So making call for the call money due. Then in the amount வருது bank account debtor to equity share call. So the first call இருந்தா bank account debtor to equity share first call. Then first second call இருந்துச்சுன்னா bank account debtor to equity share second call. Then final call இருந்துச்சுன்னா bank account debtor to equity share final call போடணும். So இது வந்து on receipt of call money. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு, படித்தாச்சு. இப்போ நம்ம சமுக்குள்ள போகலாம். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தவரை 3 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ எப்போ தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னா, ரீஃபண்ட் அமௌண்ட், அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணா தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வரும், இல்லைன்னா வராது. ஸோ அப்போ அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, கால்ஸ் எத்தனை கால் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி
என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரியா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். Shall we pass on to the exercise sum? Shall we pass on to the exercise sum? Unit 7 company account, exercise number 1, page number 257. Exercise number 1, page number 257. So Progress Limited issued 50,000 ordinary shares. Equity shares is otherwise called it as ordinary shares. Equity shares வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ordinary shares ன்னு சொல்லுவாங்க, of rupees 10 each. So எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா 50,000 shares இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10 rupees. So இந்த 10 rupees என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சிங்கிள் பேமெண்டா வாங்க மாட்டாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். So இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாரு. Payable rupees 2 on application. So application cost வந்து 2 ரூபாய். Application cost வந்து 2 ரூபாய். Rupees 4 on allotment. Rupees 4 on allotment. Then rupees 2 on first call. Rupees 2 on first call. Rupees 2 on first call. And rupees 2 on final call. Rupees 2 on final call. So இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். இதுல வந்து அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு 2 ரூபாய். ஸோ அலாட்மெண்ட் எவ்வளவு 4 ரூபாய். ஸோ அப்போ 2 + 4 6. ஸோ ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு 2, 6 + 2 8. ஸோ 8 + 2 ஃபைனல் கால் 10. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா 10 ரூபாய் ஷேரை 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பாரா பிரீமியமா அப்படின்றத எப்படி பாக்குறது அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பாரா பிரீமியமான்னு எப்படி பாக்குறது அப்படின்னா ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்ளிகேஷன் 2 ரூபாய், அலாட்மெண்ட் 4 ரூபாய், 4 + 2 6. ஸோ ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபாய், 6 + 2 8, ஃபைனல் கால் 2 ரூபாய். ஸோ 8 + 2 10. அப்ப என்ன செய்யறாங்க 10 rupees ஷேர 10 rupeesக்கு தான் சேல்ஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு பேரு இஷ்யூ ஆஃப் ஷேர் அட் பார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல் தி ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஷேர்ஸும் சேல்ஸ் ஆயிருச்சு, எல்லா ஷேர்ஸும் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. அண்ட் அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ்டு, எல்லா பணமும் வந்துருச்சு, எல்லா பணமும் வந்துருச்சு. பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ், பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 50,000 ஷேர் விற்கிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய். ஸோ இதுல அப்ளிகேஷன் 2 ரூபாய், அலாட்மெண்ட் 4 ரூபாய், ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபாய், ஃபைனல் கால் 2 ரூபாய். ஸோ இப்போ என்ன ஆகல அப்படின்னா எக்ஸஸா எதுவும் வரல. இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் தான் அப்ளிகேஷன் வந்தது அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு, 50,000 ஷேர் கேஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ அப்ப இதுல என்ன இருக்கு, அப்ளிகேஷன் இருக்கு, அலாட்மெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கால் இருக்கு, ஃபைனல் கால் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 2 ஜேர்னல் என்ட்ரி. அப்ப அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி. டோட்டலா நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போறோம் அப்படின்னா 8 ஜேர்னல் என்ட்ரி. யூ ஆர் கோயிங் டு பாஸ் 8 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஹெட்டிங் போட்டுக்கணும். ஸோ யாரு ப்ராக்ரஸ் லிமிடெட், ப்ராக்ரஸ் லிமிடெட். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் லிமிடெட், இந்த புக்ஸ் ஆஃப் Progress Limited. So date, particulars, LF க்கு காலம் போட்டுக்கோ, debit, credit. Date, particulars, LF, debit, credit. இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எதுக்கு பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அப்ளிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க, 2 rupees போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 50,000 ஷேர்ஸ். ஸோ 50,000 into 2 எவ்வளவு 1 lakh rupees. 50,000 into application cost 1 lakh rupees. 50,000 into 2 application cost 1 lakh rupees. So first journal entry is bank account debtor to equity share application account. Bank account debtor to equity share application account. Bank account debtor to equity share application account 1 lakh rupees, 1 lakh rupees. So கீழே bracket, within bracket narration, application money received. Application money received. So this is the first journal entry you are going to pass for the application journal entry. So ஒவ்வொன்றுக்கு 2 journal entry வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ளிகேஷனுக்கு பணம் வந்ததா போட்டாச்சு. அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா the application amount should be
transfer to capital. So allotment ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா this application amount should be transferred to capital. எந்த amount? Same amount. The same 1 lakh rupees to be transferred to share capital. So the second journal entry is equity share application account debtor to equity share capital. Equity share application account debtor to equity share capital. The same amount to be transferred here to share capital 1 lakh rupees, 1 lakh rupees. So bracket la narration share application money transfer to share capital. Share application money transfer to share capital. So first ரெண்டு journal entry application க்கு முடிச்சாச்சு. So இதுல third journal entry application க்கு வராது. ஏன் அப்படின்னா so 50000 shares தான் இஷ்யூ பண்ணிருக்கோம், 50000 shares கேட்டு தான் வந்திருக்கு, எக்ஸஸா கேட்டு வரல. so அதனால நம்ம அத third journal entryக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. so இப்போ அப்ளிகேஷனுக்கு என்ன ரெண்டு journal entry நாம பாஸ் பண்ணியாச்சு. so இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? allotment. allotment எவ்வளவு? 4 rupees. allotment வந்து 4 rupees. so 4 into 50,000 shares. 4 into 50,000 shares. so 5 4s are 20. so 2 lakh rupees. 2 lakh rupees. so இப்போ இந்த allotmentல இருந்து என்ன செய்யணும்னு சொல்லிருக்கோம்? டியூ அமௌண்ட்டை காமிச்சிட்டு அடுத்து தான் அமௌண்ட் வர்ற மாதிரி காமிக்கணும். so இதுல இருந்து so அப்ப third journal entry is equity share allotment account debtor. equity share allotment account debtor to equity share capital. equity share allotment account debtor to equity share capital 2 lakhs 2 lakhs. so equity share allotment account debtor to equity share capital 2 lakhs 2 lakhs. so within bracket share allotment money due. share allotment money due. equity share allotment account debtor to equity share capital. so share allotment money due. so the same amount க்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப பணம் வந்த மாதிரி காமிக்கணும். so allotment amount money receive பண்ண மாதிரி சொல்லணும். so அப்ப அதுக்கு journal entry bank account debtor to equity share allotment. bank account debtor to equity share allotment 2 lakhs 2 lakhs. bank account debtor to equity share allotment 2 lakhs 2 lakhs. so within bracket narration share allotment money received. share allotment money received. so this is the fourth journal entry you are going to pass. so அப்ப என்ன பண்ணிருக்கோம்? அப்ளிகேஷனுக்கு ரெண்டு journal entry போட்டிருக்கோம். so allotmentக்கு ரெண்டு journal entry போட்டாச்சு. அப்ளிகேஷனுக்கு ரெண்டு journal entry, allotmentக்கு ரெண்டு journal entry போட்டாச்சு. equity share allotment account debtor to equity share capital, bank account debtor to equity share allotment. so then அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா allotmentக்கு அப்புறம் என்ன இருக்கு? rupees 2 on first call. first call இருக்கு. so first call வந்து எவ்வளவு? 2 rupees. first call வந்து 2 rupees. so 2 into number of shares, issued shares 50,000. 2 into 50,000 1 lakh rupees. 1 lakh rupees. so அப்ப இதுக்கு ரெண்டு journal entry வரணும். first callக்கு ரெண்டு journal entry. so fifth journal entry is equity share first call account debtor. equity share first call account debtor to equity share capital 1 lakh rupees 1 lakh rupees. so within bracket equity share first call money due. so இதுல இருந்து என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா allotment வந்து first due காமிச்சிட்டு தான் amount வந்த மாதிரி காமிக்கணும். so equity share first call account debtor to equity share capital 1 lakh rupees 1 lakh rupees. so equity share first call money due. okay then இப்ப இந்த பணம் வருது same amount, same 1 lakh rupees. so என்ன journal entry போடணும் அப்படின்னா so bank account debtor to equity share first call. bank account debtor to equity share first call 1 lakh rupees 1 lakh rupees. bank account debtor to equity share first call. so narration share first call money received. share first call money received. so இப்போ எத்தனை journal entry போட்டிருக்கோம் அப்படின்னா 6 journal entry போட்டிருக்கோம். அப்ளிகேஷனுக்கு 2, allotmentக்கு 2, first callக்கு 2 journal entry போட்டாச்சு. so இப்போ அடுத்த சம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா rupees 2 on final call. rupees 2 on final call. so 2 into number of shares 50,000 shares. 2 into 50,000 shares 1 lakh rupees. 2 into 50,000 shares 1 lakh rupees. so அப்ப seventh journal entry for final call due. so equity share final call account debtor to equity share capital. equity share final call account debtor
to equity share capital 1 lakh rupees, 1 lakh rupees. So within bracket, share final call money due. Share final call money due. Equity share final call account debtor to equity share capital 1 lakh rupees. So அடுத்து என்ன பண்ணணும், இந்த amount வர்ற மாதிரி காமிக்கணும். So bank account debtor to equity share final call. The same amount 1 lakh rupees to be transferred here. So bank account debtor to equity share final call. Bank account debtor to equity share final call 1 lakh rupees, 1 lakh rupees. So share final call money received. Share final call money received. So இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 50,000 ஷேர்ஸ் இருக்கு. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் 2 ரூபா, அலாட்மெண்ட் 4 ரூபா, ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபா, ஃபைனல் கால் 4 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ அப்ளிகேஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி. ஸோ டோட்டலாக 8 ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. ஸோ அப்ளிகேஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு பண்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் போடணும். தென் செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். தென் அடுத்து தேர்ட் ஜேர்னல் என்ட்ரில இருந்து டியூ காமிக்கணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். தென் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். தென் பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால். Then equity share final call account debtor to equity share capital. Then bank account debtor to equity share final call. So இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.